கொய்த்தி வீடுலாம் இருக்காது. இந்த எங்கள் ஏரியா ஃபுல்லாகவே அந்த மாதிரியான ஒரு இது தான், கொய்த்தி தான். நம்ம ஹிந்திக்காரங்க மற்ற நாட்டுக்காரங்க இங்கே போகிறவங்க அந்த மாதிரி நிறுத்தி வழி கொடுக்க மாட்டாங்க. இங்கே தான் நான் வந்து ஊருக்கு பணம் அனுப்புறதெல்லாம் இந்த அல்முலான் இருக்கு இல்லையா, இதில் தான் ஊருக்கு பணம் அனுப்புவோம். அதில் 2 தினாருக்கு நம்ம என்ன வேணாலும் போய் வாங்கிக்கலாம், ஃப்ரீ தான். இது ஒரு மால், இது ஒரு மால், அது ஒரு மால், இது ஒரு மால், அது ஒரு மால், இது ஒரு மால். விலை ஒரு சாண்ட்விச்சோட விலை 600 ரூபா. பார்த்துக்கோங்க. செம்ம சூப்பரான ஒரு ஆம்பியன்ஸ், ஒரு செம்ம கிளாசிக்னு சொல்லலாம், நல்லா ராயல்னு சொல்லலாம். மற்றபடி இது உள்ள ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி ஃப்ரீயாக கொடுக்கும்போது வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஹே ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நம்புகிறேன். ஆக்சுவலாக ரூமில் இருக்கேன். மார்னிங் வந்து டியூட்டி முடிஞ்சு வந்துட்டேன். இது வந்து எப்போதுமே ஒரே ஹோட்டலாக போயிட்டுருக்குறோம். ஸோ இந்த தடவை ஹோட்டல் இல்லாமல் அண்டு என்னோடய ஏரியாவில் கொய்த்தில் எப்படி இருக்கும் அதை வந்து உங்களுக்கு சுற்றி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ. ஸோ ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் இந்த ஏரியா எப்படி இருக்கும் பார்க்கணுன்ற ஒரு இது இருக்கும். அதுவும் இல்லாமல் கொய்த்தில் வந்து இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க நிறைய பேர், பட் இது இல்லாமல் ஒரு நிறைய ஏரியா இருக்குது, அதிலலாம் இருக்கிறவங்க நிறைய பேர். ஸோ அவங்களாம் இந்த ஏரியாவை பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து அப்படியே அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, இதை பார்த்துப்பாங்க. ஆக்சுவலாக நான் இருக்கிற ஏரியா வந்து ஒரு சின்ன சிட்டி தான், பட் ஆனால் இதில் வந்து நிறைய கடை, நிறைய ஹோட்டல்ஸ், நிறைய இடம் இருக்குது. என்னால் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது. நான் போகிறது அண்ட் முக்கியமான பிளேசஸ் இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவாக பார்க்க போகிறீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெளியே கிளம்பி வந்தாச்சு. ஆக்சுவலாக இது என்னோட ஏரியா. இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து எல்லாமே பில்டிங்காக தான் இருக்கும். இங்கே வீடு அப்படிங்கிறதுக்கு வேலை இல்லை. ஏன் அப்படின்னா இது ஃபுல்லாக ஒரு பேச்சுலர் தங்குற மாதிரியான ஒரு இடம். பேச்சுலர் ஆர் ஃபேமிலி இவங்க எல்லாம் தங்குற மாதிரியான இது இடம். இங்கே வந்து கொய்த்தி வீடுலாம் இருக்காது. இந்த எங்கள் ஏரியா ஃபுல்லாகவே அந்த மாதிரியான ஒரு இது தான். இப்போது என்னோடய ஏரியாவிலேருந்து நான் வெளியே வந்தேன்னா இது தான் ஜஹராவோட சிட்டி, மெயின் சிட்டி. இதுலேருந்து உள்ள நிறைய இடம் இருக்குது. இது வந்து ஜஹரா சென்ட்ரல்னு சொல்லுவாங்க இந்த இடத்த. இது இல்லாமல் சிட்டி சென்டர், நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் சிட்டி சென்டர் போய், அது அப்புறமா சுல்தான் சென்டர், இந்த மாதிரி நிறையா இடம் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப பிஸியான ஒரு சிட்டி. நான் வேறு எந்த சிட்டிக்கும் போனதில்லை. கொய்த்தில் நான் கொய்த் சிட்டி போயிருக்கேன், அப்புறமா இந்த ஜஹரா சிட்டி தான். வேறு எங்கேயும் நான் போய் பார்த்ததில்ல. அதனால் எனக்கு மற்ற இடம் எப்படி இருக்குங்கிறது தெரியாது எனக்கு. அதனால் இப்போ இந்த சிட்டியை பார்க்குறவங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக இப்போ இந்த ரோடை கிராஸ் பண்ணிட்டோம், அடுத்து அந்த ரோடை கிராஸ் பண்ணணும். இதை கிராஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்படியே போனால் இங்கே வந்து நிறையா கடை இருக்கும். இங்கே எல்லாருமே நல்ல உள்ளம். அதாவது நம்ம இப்போ ரோடு கிராஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நின்றுவாங்க அவங்களே. இப்போ பாருங்களேன், இப்போ நம்ம ரோடு கிராஸ் பண்ண போகிறோம் தெரிஞ்சுட்டு அப்படின்னா நின்றுக்கிட்டு அவங்க போங்க நம்மளை போக சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஆளுங்க நிறைய பேர் இருப்பாங்க. இங்கே பாருங்க, அங்கேயே அழகாக வண்டி நிறுத்தி நமக்கு வழி கொடுத்துருவாங்க. இங்கே இந்த மாதிரி நிறைய நடக்கும். நான் வந்த புதுசுலலாம் பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி வழி கொடுக்குறது அதிகமான யாருன்னு பார்த்தீங்கன்னா கொய்த்தி தான். நம்ம ஹிந்திக்காரங்க மற்ற நாட்டுக்காரங்க இங்கே போகிறவங்க அந்த மாதிரி நிறுத்தி வழி கொடுக்க மாட்டாங்க. இது எல்லாருக்கும் நடக்கும். அப்படி நடந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொய்த்தி பட்டு சில பேர் தான், எல்லாரும்லாம் கிடையாது, சில பேர். இது வந்து ஒரு இடம், அதாவது ஒரு இடம் அப்படின்னா மொட்டையாக இடம்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இடம் தெரியும்? நம்ம ஊர் ஷாப்பிங் மால்னே சொல்லலாம் இந்த மாதிரி இடத்தெல்லாம். இதெல்லாம் நம்ம ஊர்லாம் ஒரு மாலாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு மால் தான். இங்கே வந்து ஹோட்டல், அப்புறம் இது வந்து அல்முலா. இங்கே தான் நான் வந்து ஊருக்கு பணம் அனுப்புறதெல்லாம் இந்த அல்முலான் இருக்கு இல்லையா, இதில் தான் ஊருக்கு பணம் அனுப்புவேன். நமக்கு வந்து சீக்கிரமாக பணம் போகிறதுனா அது இங்கே தான். நான் வந்ததுலேருந்து இங்கே நான் வந்து பணம் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நம்ம ஊருக்கு போகிறதுக்கு பணம் போடுறதுக்கு ஒரு நல்ல இடம் எங்கே இருக்குது தெரியுமா? இது ஆக்சுவலாக இந்த இடம் எங்கே இருக்குன்னா ஜஹரா சென்ட்ரல்லு ஒரு மெயினான இடம் தான் இது. இந்த அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்தா இந்த அல்முலா எக்ஸ்சேஞ்ச். எனக்கு அது இல்லாமல் நம்ம பணம் போடுறோம் அப்படின்னா சீக்கிரமாக பணம் போட்டுருவாங்க. அதேமாதிரி நம்மளை வந்து ஒரு குரூப்லேயும் ஆட் பண்ணிடுவாங்க. அதில் வந்து நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டு இன்றைக்கி ரேட்டுக்கு எவ்வளோ போகுதுங்கிறதும் தெரிஞ்சிடும்.
சீக்கிரமாக பணம் போகுங்க. நம்ம அர்ஜென்ட்டுக்கு இப்போ நான் மற்ற பேங்க்கில் நம்ம போய் பணம் போடுறோன்னா பணத்தை போட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம். பட் இங்கே எனக்கு அந்த ப்ராப்ளம்லாம் இல்லை. அதுவும் இல்லாமல் இங்கே ஒரு தமிழ் ஆள் இருப்பாப்ல, அதனால நமக்கு ரொம்ப வசதி. நம்ம டிஸ்கஸ் பண்ணி மெதுவாக போட்டுக்கலாம். இதுலேருந்து அப்படியே வந்து ஃபுல்லாக ஒரு பொக்கே ஷாப், பொக்கே அண்ட் ஃபார்மசி. இதுதான் இங்கே அதிகமாக பொக்கே ஷாப் இருக்கும். இதுதான் நான் சொன்ன அந்த மெயினான ஒரு சிட்டி. இது பாருங்க, இது ஃபுல்லாகவே ஒரு மால் தான். இது ஒரு மால், இது ஒரு மால், அது ஒரு மால், இது ஒரு மால், அது ஒரு மால், இது ஒரு மால். இது எல்லாமே இங்கே வந்து மால் தான், ஃபுல் அண்ட் ஃபுல்லு. இதில் வந்து உள்ளார போக போக கடல் மாதிரி கடை இருக்கும். எனக்கு பேக் சைடில் இருக்கிறதும் ஒன் ஆஃப் த ஒரு மால் தான். இதில் வந்து நம்ம இங்கே எது வேணாலும் வாங்கிடலாம். மேக்ஸிமம் டிரைவர் வந்து இங்கே வந்துடுவாங்க. நான் எல்லாரையுமே பார்த்துருக்கேன். நிறையா பேர் இங்கே வந்து வண்டியை போட்டுட்டு உட்காந்துருவாங்க. வரவங்க வந்து போய் திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்த பிறகு கிளம்பி போவாங்க. ஆக்சுவலாக நான் வேலை பார்த்த கடை வந்து அங்கே, அதுதான் நான் வேலை பார்த்த கடை ஃபஸ்ட்டு. இப்போ அந்த கடையை எடுத்துகிட்டு ஒரு ஷவர்மா கடை திறந்துட்டாங்க. இங்கே வந்து அவ்வளோதான். இது இல்லாமல் இங்கே சூக்குக்கு, அதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட், இது எல்லாமே உள்ளார இருக்கும். நான் குவைத் வந்து அதிகமாக நோட் பண்ணது என்ன அப்படின்னா, க்ளீனிங் சூப்பராக இருக்கும். ஒரு இடமும் குப்பெல்லாம் அவ்வளோவா இருக்காது. க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சூப்பராக க்ளீன் பண்ணி செம்மையாக வச்சுருவாங்க. இந்த பாருங்க, இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குண்டு. இங்கெல்லாம் காலையில் டயத்தில் வந்து கூட்டம் இருக்கவே இருக்காது, ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம ஃப்ரீயாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு காலையில் வந்துடலாம். நைட்டில் வந்தோன்னா இந்த மாதிரியான ஒரு க்ரௌடு. நான் வந்து அங்கெல்லாம் வீடியோ எடுக்கல, ஃபுல்லாக லேடிஸ் நிற்கிறாங்க. ஸோ அதனால் அந்த இடத்துல நான் வீடியோ கவர் பண்ணல. அதனால் நல்லா கூட்டமாக க்ரௌடாக இருக்கும். அப்புறமா இந்த ஒரு பில்டிங், இந்த பில்டிங்கில் உள்ளார போனோம் அப்படின்னா உள்ளார நிறையா தமிழ் ஆளுங்க, கேரளா ஆள் கடை தான் இருக்கும். நம்ம அதை வச்சு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அவ்வளோதாங்க, இது என்னோடய ஏரியா. இது இல்லாமல் இன்னும் போகணும். இன்னொரு இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போனேன் அப்படின்னா சுல்தான் சென்டர்னு ஒரு இருக்குது. இன்னும் ஒரு 4-5 கிலோமீட்டர் நடந்து போனோம்னா சிட்டி சென்டர்னு ஒரு இடம் இருக்குது. இந்த மாதிரியான நிறையா இடம் இந்த ஜஹராவில் இருக்குது. இதுக்கெல்லாம் நம்ம சுற்றி பார்க்கணும் அப்படின்னா கார் வேணும். நம்ம காலால் நடந்து போகிறத இந்த மாதிரியான இடத்த மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும். கார் இருந்துச்சுன்னா நம்ம எல்லா இடத்துக்கும் போயிடலாம். அப்புறமா இது வந்து ஒரு இடமா, என் கடைக்கிட்ட ஒரு இடம் இருக்குது. அதுங்க ஒரு பெரிய மால் இருக்குது. அதுதான் குவைத். இது எல்லாத்தையும் இப்போ சுற்றிட்டு நான் எங்கே போகிறேன் அப்படின்னா, குவைத்தில் வந்து கரிபோ காஃபி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்ளிகேஷன் தான். அப்ளிகேஷனோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். அதில் 2 தினாருக்கு நம்ம என்ன வேணாலும் போய் வாங்கிக்கலாம், ஃப்ரீ. இந்த மாதிரியான ஹோட்டல் இந்த மாதிரி ஆப்ஷன் கிடைக்கும் போது தான் நம்ம போய் சாப்பிட முடியும். இப்போ ஆக்சுவலாக நான் எதர்ச்சியாக வெளியே வந்தேன். நான் சும்மா அந்த ஏரியாவை சுற்றி உங்களுக்கு காமிப்போம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் வந்தேன். காஃபி ஷாப் ஒரு ஏரியாவுக்குமே இருக்குது. இப்போ ஆக்சுவலாக என்னோடய ஏரியாவில் இந்த கரிபோ காஃபிங்கிற இடத்துல வந்து நம்ம எப்படின்னா அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம ஃபோன் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணாலே நமக்கு 2 தினார் கிடச்சிரும். அந்த 2 தினாருக்குள்ளே நம்ம ஆர்டர் பண்ணிவிட்டு பிக்கப் போட்டு நம்ம நேராக போய் வாங்கிக்கலாமா. இப்போ நான் பிக்கப் போட்டுட்டேன். ஒரு 15 மினிட்ஸில் வந்து பிக்கப் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. நான் என்னோடய ஏரியாவிலேருந்து நடந்து போகிறது கொஞ்சம் தூரம், அதனால் போய் பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டு ஆர்டர் பண்ணிட்டேன். இப்போ பின்னாடி அதாவது தெரியுது பாருங்கள், அந்த ஏரியாவிலேருந்து கொஞ்சம் அவுட்ரு வரேன். என்னோட இதுலேருந்து நல்லா கூலிங்காக இருக்குது கிளைமேட்டு. ரொம்பலாம் கூலிங் இல்லை, லைட்டாக தான், ஒரு மிதமான ஒரு குளிர். போயிட்டு வாங்கி டேஸ்ட் பார்ப்போம். இந்த மாதிரியான காஸ்ட்லியாக உள்ளதெல்லாம் நம்மளால் காசு கொடுத்து வாங்க முடியாது. நம்ம எது சாப்பிட்றோன்னு நினைக்கிறோமோ அதை பார்ப்போம். பட் அதோட ரேட்டு பார்க்கும்பொழுது இதை நம்ம இவ்வளோ காசு கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு தோணும். இப்போ நான் வாங்க போகிற சாண்ட்விச் அது 2 தினாரு. நம்ம ஊர் காசுக்கு 600 ரூபா சம்திங் வரும். அந்த ஒரு சாண்ட்விச்சோட விலை 600 ரூபா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஆஃபர் போடும்போது போய் வாங்கிக்கணும். இதுக்கு வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் காட்டினாலே போதும். ஆக்சுவலாக நான் இன்னொன்று பிளான் பண்ணதுனால அண்ணனோட மொபைலில் அண்ணன் ஆர்டர் போட சொல்லிவிட்டு நான் இங்கே வந்து வாங்கிக்கலான்னு, பட் அண்ணன் பிஸியாக இருக்கிறனால அது நடக்கலை. இது வந்து பிப்ரவரி 2ஆம் தேதி வரைக்கும் ஆஃபர் இருக்குது. அதனால் கவலை இல்லை. அப்படியே கடையில் உள்ள ஒரு ஃபோனில் ஒரு நாள் ஒரு ஆஃபர் போட்டுட்டு டெய்லி இந்த மாதிரி சாப்பிட்லான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள் ஏரியா பக்கத்தில் இந்த கரிபோ காஃபி அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா போய் நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போது நான் கொஞ்சம் அவுட்டர் வந்துட்டேன். என்னோட ஏரியாவிலேருந்து இங்கே பாருங்கள், என்னதான் பாலைவன பூமியாக இருந்தாலும் ரோட்டு ஓரத்துலலாம் இந்த மாதிரி சின்னதாக செடி மரம் இதெல்லாம் வச்சு அப்பப்போ ஒரு இயற்கை வளத்தை வந்து வளர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம ஊரில் எல்லா வளமும் இருந்து ரோடு போடுறேன் வீடு கட்டுறேன்னு எல்லாத்தையும் இடித்து தள்ளிக்கிட்டு தான் இருக்கோம் நம்மளும்.
ஏன்னா அது திரும்பி எங்கே வச்சாலும் வளர்ந்துருங்கிற ஒரு தைரியம், வேற ஒன்றும் கிடையாது. ஐயோ இந்த ரோடு மாறி ஆகணுங்க. மேப்பு போட்டேன், அது எங்கே காட்டுது? இதோ லைக் இங்கே தான், இங்கே காட்டுது. இதோ தான் இருக்குது. நான் இப்போ இந்த ரோடை கிராஸ் பண்ணி தான் போய் ஆகணும். இது வரை வண்டி வரல, ஓடிடும். நான் கடைக்கு போயிட்டு உள்ள வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேன், இல்லைனா வெளியே வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலாக அந்த ஆர்டர் நம்ம போட்டோம் இல்லையா, ஆர்டர் அதை வாங்கிட்டு வெளியே வந்துட்டேன். உள்ள செம்ம சூப்பரான ஒரு ஆம்பியன்ஸ், ஒரு செம்ம கிளாசிக்னு சொல்லலாம், நல்லா ராயல்னு சொல்லலாம். சூப்பராக இருந்துச்சு ஆம்பியன்ஸு. நான் போய்ட்டு நான் என்னோடய ஆர்டரை காட்டின உடனே அவங்க ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ வெயிட் பண்ணேன், எனக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்ப்போங்க. இதோட ப்ரைஸ் 2 தினார். இப்போ நம்ம ஃப்ரீயாக வாங்கிட்டு வந்துருக்கோம், பட் இருந்தாலும் காசு கொடுத்தாங்கன்னா 2 தினார். அப்படி என்ன அந்த 2 தினார் அப்படின்னு பார்த்துருவோம். இப்போ அந்த பையை ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்குது. இந்த பையில் வந்து சாண்ட்விச் அண்டு ஒரு டிஷ்யூ கொடுத்துருக்காங்க. டிஷ்யூவில் வந்து அவங்க ஷாப்போட நேம் ரைட் பண்ணி ஒரு டிஷ்யூ. இதை டேஸ்ட் பார்ப்போம். அங்கே வாசல்லையுமே டைனிங் இருக்குது. நம்ம சாப்பிட்றதா இருந்தால் அங்கேயே உட்காந்து சாப்பிட்லாம். பட் அங்கே லேடிஸ் அண்டு எல்லாம் நிறைய கொய்த்தீஸாக உட்காந்துருந்தாங்க. ஸோ நம்ம உட்காந்தோன்னா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. பட் இருந்தாலும் நம்ம சிங்கிளாக போயிருக்கோம்ல, ஒரு 2 பேர் போனால் பேசிகிட்டே உட்காந்துட்டு தெரியாது. சிங்கிளாக நமக்கு சாப்பிட ஒரு மாதிரியாக இருக்கும். நமக்கு இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே நடந்து போகிறது என்ன புது விஷயமா? வந்துட்டோம், வெளிநாடு, இதெல்லாம் வந்து சகஜம். அந்த மாதிரி தான் இப்போ வாங்கிட்டு போகிறேன். டேஸ்ட்டு பார்ப்போம் இருங்க. இதை ஓப்பன் பண்ணோன்னா ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது ப்ரெட்டு. ஸோ 2 பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு 1 பீஸ் சாப்பிடுவோம். இதுதான் உள்ளார ஸ்டஃபிங்லாம் ஏதோ வச்சுருக்காங்க. டேஸ்ட் பார்த்துருவோம் இருங்க. பிரெட்டுக்குள்ளே தக்காளி இருக்குது, அப்புறமா சீஸ் இருக்குது, அப்புறம் என்ன இருக்குது, இங்கே வந்து ஜிபுன் அப்படின்னு ஒன்று இருக்குது சொல்லுவாங்க, அது இருக்குது. அவ்வளோதான். இது 2 தினாருக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம அந்த ஊரெல்லாம் புதினா சட்னி வச்சு பிரெட் ரோஸ்ட் சாப்பிடுவோம்ல, அதே தான். பட் உள்ள வந்து நல்லா சீஸ்லேயே நல்ல குவாலிட்டியான சீஸ் வச்சுருக்கேன். நல்லா டேஸ்ட் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. மற்றபடி இது உள்ள ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி ஃப்ரீயாக கொடுக்கும்போது வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இதை போய் 2 தினார் கொடுத்து நான் வாங்கி சாப்பிடுவேன்னா கேட்டால் வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. இவங்க அந்த மாதிரி தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க இங்கே. இவங்களுக்கு அந்த பிரச்சனைலாம் இல்லைங்க. நமக்கு இருக்கிற மாதிரி பிரச்சனை இருந்தால் இவங்கெல்லாம் இப்படி இருக்கவே மாட்டாங்க. ஓகே, இந்த மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணிங்க. சாப்பிட்டுட்டு வீடியோக்குள்ளே வரேன். அவ்வளோதான், ஃப்ரீயாக கொடுத்த சாண்ட்விட்சை சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு நம்ம ரூமுக்கு போக வேண்டியதான். டேஸ்ட் பரவாயில்ல, ஃப்ரீயாக கொடுக்குறனால வாங்கி சாப்பிட்லாம். நான் எதுவுமே பண்ணல. அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணேன், ஆர்டர் பண்ணேன், ப்ளேஸ் பண்ணேன், அவ்வளோதான். இதோட டீட்டெயில் வேணால் ஒரு ஷார்ட்ஸாக போடுறேன், எப்படி எப்படிலாம் அப்ளை பண்ணேன்ட்டு. அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். இது சாப்பிட்டது நைட்டு டின்னர் வந்து முடிஞ்சிட்டு இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா, இந்த ஒரு பிரம்மாண்டமான ஹோட்டலு. இதுக்கு நேம் வந்து ஃப்ரீட்ஸ் ஸ்வைப். இது நான் குவைத்துக்கு வந்து நான் வியந்து பார்த்த ஒரு ஹோட்டல். என்னடா அப்படி இருக்குது ஹோட்டலு அப்படின்னு வந்த புதுசில். அதேமாதிரி அதில் உள்ளேயுமே டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. நான் ஒரு தடவை ஓனர் கூட போய் சாப்பிட்ருக்கேன், நல்லா இருந்துச்சு. இந்த ஃப்ரீட்ஸ் ஸ்வைல் அப்படிங்கிற ஹோட்டல் இங்கே மட்டும்தான், குவைத்தில் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டால் குவைத்திலே நிறைய இடத்துல இருக்குது. அது இல்லாமல் சவுதியில், கத்தார், நிறைய ஊரில், நிறைய நாட்டிலையும் இருக்குது இந்த ஃப்ரீட்ஸ் ஸ்வைல். இப்போ ஆக்சுவலாக நான் வந்து சுற்றி பார்த்துட்டு கிளம்ப போகிறேன். அப்படியே ரூமுக்கு போக வேண்டியதுதான், வேறு ஒன்றுமே வேலை கிடையாது. இவ்வளோ தான் அப்படியா என் ஏரியா அப்படின்னு கேட்டால் கிடையாது, இன்னும் நிறையா இருக்குது. பட்டு நடந்து போகிற தூரத்தில் பார்க்க வேண்டிய இடம்னா இது மட்டும்தான், இவ்வளோ தான். இது இல்லாமல் இப்போ ஆக்சுவலாக இந்த பள்ளிவாசல் தெரியுது இல்லையா, இந்த இதுலேயும் பேக் சைடு நான் வந்தது அப்படியே ரைட் சைடு. இதுலேருந்து அப்படியே அந்த சைடு போனோன்னா இன்னும் நிறையா இடம்லாம் இருக்குது பார்க்குறதுக்கு. அதாவது பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை
பர்ச்சேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இதுக்கு எல்லாத்துக்குமே அங்கே சூப்பர் சூப்பரான இடம்லாம் இருக்குது. இப்போ அவ்வளோதான், நான் நைட்டு சாப்பாடு முடிஞ்சிட்டு போய் ரூமுக்கு போக வேண்டியதான். இப்போ நான் கரிபோ காஃபியில் வாங்கி சாப்பிட்ட மாதிரி நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி வாங்கி சாப்பிடாதவங்க பிப்ரவரி 2ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது, போய் ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. சப்போஸ் உங்களால் போக முடியலன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பக்கத்தில் போனாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்லி சாப்பிடுங்க. ஏன்னா அதெல்லாம் ஃப்ரீயாக கிடைக்கிறது. இல்லை நம்ம காசு கொடுத்து வாங்கி சாப்பிட முடியுமான்னு கேட்டால் முடியாது. இல்லை இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்ருக்கேன்டா, நீ ஏன்டா பழசை என்கிட்ட வந்து சொல்கிற அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன சாப்பிட்டீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய ஏரியா அவ்வளோதான், இது ஃபுல்லாகவே என்னோடய ஏரியா. இதில் நான் ஒரு மால் உள்ளேயும் போயிட்டு நான் வீடியோ எடுக்கிறேன் ஒரு நாளாக, அதை நான் போடுறேன். ஸோ மறக்காமல் அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பை பாய், see you.